ஐயா வணக்கம், நான் ஜோசியர் பேசுறேன். வால்மணி செம்மணி ஜெயமணி பேசுறேன். கருமணி மாயவனி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறேன். ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷ இறக்கோட ஜாதகம். உங்க ஜாதக ரீதியா 25 வயசுல ராஜா மாதிரி வாழ்ந்தீங்க. 25ல இருந்து உங்களுக்கு ராகு தசை, 25ல இருந்து 30 43 வயசுல ராகு தசை ஆட்டி படிச்சிச்சு. உங்களுக்கு ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டு ஒரு கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. கை எடுத்துட்டீங்களா? அதாவது வெளியே கை நீட்டு பஸ்ல வெளியே கை நீட்டீங்களா? பஸ்ல வெளியே கை நீட்டீங்களா? அப்படியே லாரி அடிச்சு தூக்கிட்டான், கை துண்டா போயிடுச்சு. அதுல இருந்து வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. ராஜா மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே ஆண்டி மாதிரி ஆயிட்டேன். ஆண்டி மாதிரி ஆயிட்டீங்க. நான் நினைச்சு விட்ட பாரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு மீண்டும் பழைய, அதாவது கை வந்து ஊனமா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, மனசு ஊனமா இருக்கக்கூடாது, மன தைரியம் இருக்கணும். இந்த நிலைமை தலைகீழ மாத்தி தரேன், உன் லைஃபையே மாத்தி தரேன். போதுமா? உன் எதிர்காலம் சிறப்படையணும், வீடு வாசல் அமையணும், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், பணப்புழக்கம் வரணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுமா இல்லையா? சொத்து பத்துலாம் இழந்துட்டு எல்லாம் சொத்து பத்து இழந்த சொத்து மீண்டும் பெறணும். பெறணுமா இல்லையா? நான் சொன்னது ஜோசி உண்மையா பொய்யா? ஆமா. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? எந்த ஊர்? சொந்த ஊர் எந்த ஊரு? திருக்கோயிலூர். விழுப்புரத்துல ஒரு 100 கோயில் பண்ணிப்பேன். நவமால் மருதூர் கண்டமங்கலம் பண்ணிருக்கேன். அதாவது ஒரே நாள்ல வந்து விழுப்புரம் மாவட்டம் நவமால் மருதூர்ல 10 கோயில் பண்ணிருக்கேன். விஸ்வரெட்டி பார்த்து ஒரே நாள் 6 கோயில் பண்ணிருக்கேன். அதாவது விழுப்புரம் மாவட்டம் பல கோயில் பண்ணிட்டேன். ஆமா. அதாவது 3500 கோயில் கும்பாஷம் ஜோசி. நான் சொல்ற ஜோசி உண்மையா பொய்யா? ஒரே நாள் கம்பத்தூர்ல ஒரே நாள் 9 கோயில் பண்ணிருக்கேன். விழுப்புரம் மாவட்டம். வாங்க என்ன வந்து பாருங்க, பிரச்சனை எல்லாம் தீரும். போதுமா? நன்றி, வணக்கம்.